ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் தொண்டை கொஞ்சம் கட்ட வயசில் தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீட்டில் வந்து செடிங்கெல்லாம் கொஞ்சம் மாற்றி வைக்கலான்ட்டு கொஞ்சம் வாழைக்கன்று வெட்டி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. சரி, கொஞ்சம் செடிங்கெல்லாம் மாற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூச்செடிங்கெலாம் ஒரு சைடாக வைக்கலாம், நூல் கட்டி ஒரே சைடாக வைக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது வாழைக்கன்று ஒரு 5-6 வாழைக்கன்று வெட்டி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. சரி, அது வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பாருங்கள், குழி நோண்டிகிட்டு இருக்காரு. இது வந்து மொந்த வாழை, செவ்வாழை இல்லைங்க, மொந்த வாழை. எல்லாமே மொந்த வாழைன்னு தான் நினைக்க. பாருங்கள், எங்கள் அம்மா எங்கள் பொண்ணு அவங்க 3 பேரும் பாருங்கள் எடுத்துகிட்ருக்காங்க. பாருங்கள், எங்கள் அம்மா பாருங்கள் உரம் அள்ளிட்டு இருக்காங்க. செடிங்க கொஞ்சம் மாற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழைக்கன்று 4 இருக்குது. சரி, இன்னும் கொஞ்சம் வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ பெரிய கட்டையை வெட்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு. இது எப்படி வெட்டி எடுத்துகிட்டு வைப்பாங்க யோசிச்சு பாருங்களேன். சின்னதாக இருந்தால் கூட நோண்டி எடுத்துக்கலாம். இவ்வளோ பெரிய கட்டையை எப்படி வெட்டி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்கன்னு தெரியல. நல்லா மண் நோண்டி தான் இதை எடுக்க முடியும், இல்லைன்னா அது வந்து வளராது. இந்த வேரோடு எடுக்கணும், இல்லைன்னா வளராது. இப்போ கொஞ்சம் செடிங்கெலாம் ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக வைக்கலான்னு சொல்லிட்டு இந்த வாழைக்கன்று நட்டுட்ருக்காங்க. என்ன தான் பண்ணாலும் அது அறுவடை பண்ண 1 வருஷம் ஆகுங்க. வாழை மரம் வைக்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. பாருங்கள், உரம் போட்டு மண்ணில் எப்பயுமே அந்த மண்ணோடு சேர்த்து உரத்தை மிக்ஸ் பண்ணி தான் போட்டு வைக்கணும். இதில் வந்து என் வேலை ஒரு வேலை இல்லைங்க. நான் வந்து கேமரா மட்டும்தான் எடுத்தேன், வீடியோ மட்டும்தான் எடுத்தேன். அவங்க தான் எல்லாம் பண்ணாங்க. இந்த வாழை மரம் இப்போ வச்சுருக்கோங்களா, எப்படி பார்த்தாலும் இன்னும் 1 வருஷம் 8 மாதம் ஆகுங்க. இது வந்து வளர்ந்து கொலை தள்ளி நாம் அந்த பழத்தை சாப்பிட 1 வருஷம் வெயிட் பண்ணணும். ஒரு 10 கன்று எடுத்துகிட்டு வந்தாங்க. இது ஃபஸ்ட்டு கன்று, இதை வச்சுட்டாங்க. அங்கங்கே கொஞ்சம் எங்கெங்கே இடம் இருக்கோ சொல்லி அந்த இடத்துலலாம் நாங்கள் வாழைக்கன்று நெட்டு வச்சுருந்துருக்கோம். வாழைக்கன்று வைக்கிறது ரொம்ப ஆசைங்க எனக்கு இருக்குது. சரி, இது ஒரு வாழைக்கன்று கடையில் போய் நர்சரிங் கார்டில் வாங்கினீங்கன்னா 250 ரூபாங்க. அந்த தேன் வாழை, செவ்வாழை இதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டுங்க. இது வந்து மொந்த வாழைப்பழம், வெய்ய காலத்துக்கு ரொம்ப நல்லது. வீட்டில் குழந்தைங்க இருந்தால் அடிக்கிற வெயில் பயங்கரமாக அடிக்குது. மோர் இப்போ எப்படி சேர்த்திக்கிறோம் அதே மாதிரி இந்த மொந்த வாழை குளிர்ச்சி, உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. பாருங்கள், எங்கள் அம்மாவும் அவங்களும் தான் மண்ணள்ளி போட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. இப்படி தான் வைக்கணும் ப்ராசஸ்ஸு. எனக்கு இது செடி வைக்கிறது தெரியாது, என்ன பண்ணணும் எதுவும் தெரியாது. தண்ணி விட மட்டும்தான் தெரியும். பாருங்கள், எங்கள் அம்மா இன்னொரு கன்று வைக்கிறதுக்கு நோண்டிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இல்லை நானே நோண்டுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அவங்க வெயிட்லாம் தூக்கக்கூடாது. சரின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து நோண்டிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், அங்கே இருக்கிற அத்தனை கன்றுமே நாங்கள் வச்சுட்டோம். வீடை சுற்றி 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 நாங்கள் வாழைக்கண்ணாக தாங்க வச்சுருக்கோம். இருக்கிற இடம் ஃபுல்லுமே கவர் பண்ணியாச்சுங்க. இதுக்கு மேலே நம்ம வீட்டை எப்போ பார்த்தீங்கன்னாலும் அப்படியே பசுமையாக அந்த வாழை மரத்தோடு இருக்குங்க. இதுக்கு எப்படி பார்த்தாலும் குறைஞ்சது ஒரு 3 மாதம் ஆகணுங்க. நீங்கள் அந்த இலை வந்து இது பண்ணுறதுக்கு. எங்கள் பொண்ணு பாருங்கள் மண் வெட்டிகிட்டு இருக்கு. எங்கள் பொண்ணுக்கு இந்த செடி ஆல்ட்ரேஷன் பண்ணுறது ரொம்ப இஷ்டம். நான் ஏனோ தானான்னு வச்சுட்டேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஆளுங்களை வர சொல்லி நான் வச்சுட்டேன். இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த செடியை ஆல்ட்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. வாழைக்கன்று வச்சுட்டு பாருங்கள், இந்த ரோஸ் செடி, குண்டு மல்லி செடியெலாம் நான் 2 செடி ஒட்டுக்கா வச்சுருந்தேன். ஒரு செடி வந்து பார்த்திங்கன்னா குண்டு அந்த அடுக்கு மல்லியாக இருக்கும், நல்லா மொத்தமாக இருக்கும் அந்த பூவு. ஒன்று வந்து நம்ம எப்பயும் நார்மலாக கடையில் வாங்குற மாதிரி இருக்கும். எங்கள் அம்மா உழைப்பு, பொண்ணு உழைப்பு, அவர் உழைப்பு, 3 உழைப்பும் சேர்ந்து வச்சது அந்த வாழைக்கன்று. இது பச்சை மிளகாங்க, எங்கள் அம்மா போட்டது. பாருங்கள், இப்போ தான் 1, 2 அப்படியே வருது. 3, 4 பச்சை மிளகா இருக்குங்க. இது இப்போ நாமளே ஒரு செடி நாற்று விட்டு அதை வச்சு அதுக்கப்புறம் வர்றது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். இது பாருங்கள், எலுமிச்சை பழம் செடி, இதை வச்சு 4 மாதம் ஆகுது. 4 மாதமும் ஒரு பயனும் இல்லைங்க. அந்த செடி வளரவே இல்லை. நாங்களும் உரம் போட்டுட்டோம், எல்லாம் போட்டுட்டோம். ஆனால் எங்கள் தங்கச்சி என்ன சொல்கிறாங்க, இது வந்து விதை செடி. இப்போ ஒட்டு செடி இந்த நர்சரிங் கடையிலன்னு கேட்டிங்கன்னா ஒட்டு செடி இருக்கும், ஒட்டு செடி வச்சா சீக்கிரம் வந்துடுமா. இது வந்து விதை செடின்றாங்க. அதுவும் இல்லாமல் எலுமிச்சை பழம் மரம் வந்து வீட்டுக்கிட்ட வைக்கக்கூடாதுன்றாங்க. அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபரே பண்ண மாட்டேன்றீங்க. ஒரு 100 பேர் வீடியோ பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் 2 பேர் தான் சப்ஸ்கிரைபர் பண்ணுறீங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் போடுங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபர் செய்யுங்க. இங்கே பாருங்கள், தண்ணி 2க்கும் தண்ணி போகிற மாதிரி. இது வந்து பஞ்சாயத்து தண்ணி வரும், டெய்லி நம்ம தண்ணி விட முடியும். இந்த முட்டை வந்துங்க இந்த சிட்டுக்குருவியோட முட்டைங்க. எங்கள் பொண்ணு அங்கே விரவு இருந்துச்சுங்க, அந்த விரவை எடுத்து மாற்றி அடுக்கி வைக்கலான்ட்டு வைக்கும் போது இந்த சிட்டுக்குருவி முட்டை என்னாச்சு,
எங்கள் பொண்ணு தெரியாமல் கீழே தள்ளி விட்டுருச்சிங்க. அந்த பைப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பைப்புக்குள்ளே வச்சுருந்துச்சு பாருங்கள். அது வந்து கத்திக்கிட்டே இருந்துச்சு, தெரியாமல் நடந்துருச்சு. அதை எடுத்து அப்படியே வச்சுட்டேன் பாருங்கள். இந்த விரவு இருந்த இடத்துல தான் இந்த சிட்டுக்குருவி முட்டை வச்சுருந்துருக்கு. இந்த விரவெல்லாம் எடுத்து அந்த வேப்ப மரத்துக்கு அடியில் இருந்துச்சு. சரி இது ஓரமாக வச்சுட்டு அந்த இடத்துல வந்து ரோஸ் செடி வைக்கிறாங்க. எங்கள் அம்மா என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க. அவங்க வேலை செய்யணும், செஞ்சுட்டு கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு இருப்பாங்க. நானும் சொல்லி பார்த்துட்டேங்க, கேட்கல. அவ்வளோ பெரிய வெயிட்டை தூக்கிட்டு போயிருக்காங்க. இப்போ தான் அவங்களுக்கு ஆஞ்சோ பண்ணுச்சு. அந்த வெயிட்லாம் தூக்கவே கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. பாருங்கள் எப்படி தூக்கிட்டு போகிறாங்கன்ட்டு. சொல்கிற பேச்சு கேட்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன ஒரு விஷயம் அங்கே பண்ணக்கூடாதுன்னா அந்த விஷயம் அங்கே பண்ணக்கூடாது, அங்கே இருக்கக்கூடாதுன்னா அந்த விஷயம் இருக்கக்கூடாது. அது என்ன வேணாலும் செய்வாங்க இவங்க. பாருங்கள் அவங்க 2 பேரும் சேர்ந்து அடுக்கிட்டு இருக்காங்க விறகு. அங்கேருந்து விறகு இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்களா. அங்கே இருக்க ரோஸ் செடி குண்டுமல்லி செடியெலாம் இப்போ இந்த விறகு எடுத்த இடத்துல வைக்க போகிறாங்க. இதெல்லாம் நான் வச்ச செடி. இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து வைக்கிறாங்க அந்த செடியை. பாருங்கள் க்ளீன் பண்ணிட்டாங்களா. வெயில் சரியான வெயிலுங்க, வேர்த்து ஊற்றுது அவங்களுக்கு. வெயில் வேர்த்து ஊற்றுது பாருங்கள். இந்த இடத்துல வந்து இப்போ குண்டுமல்லி செடி குண்டுமல்லி செடி இல்லைங்க, இங்கே வந்து வாழைக்கன்று வைக்கிறாங்க. ஏன்னா அங்கே அடுப்பு போட்டிருக்கோமா. நான் தான் சொன்னேன் அடுப்பு பக்கத்தில் வாழைக்கன்று வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு. பாருங்கள் எங்கள் அம்மா சொல்கிற பேச்சை கேட்கவே மாட்டாங்க, வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. வச்சாச்சு. உக்காந்துட்டே வச்சிட்டாரு. அவங்களுக்கு செடி வைக்கிறதுலாம் அவ்வளோ இஷ்டங்க. செடி வளர்த்துறது செடி வைக்கிறதுனா அவங்களுக்குலாம் அவ்வளோ இஷ்டம். எனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது, எனக்கும் தெரியாது எங்கள் பொண்ணுக்கும் தெரியாது. எங்கள் தங்கச்சி நல்லா செடியை பராமரிக்கும், இவரும் நல்லா பராமரிப்பார். அப்பாவும் பொண்ணும் சேர்ந்து தாங்க வச்சிட்ருக்காங்க வாழைக்கன்று. அது எந்த ரேஞ்சில் வருதுன்னு பார்க்கலாம், 3 மாதம் கழித்து பார்க்கலாங்க. ஏன்னா வீட்டை சுற்றி வச்சுருக்காங்க. ஏதோ ஒரு இடத்துல வச்சுருந்தாங்கன்னா பரவாயில்ல, வீட்டை சுற்றி வச்சுருக்காங்க. அது மட்டும் வரலின்னா அவங்க 2 பேர் அவ்வளோதான் என்கிட்ட. வச்சாச்சு. இங்கே பாருங்கள் இந்த ஒரு மிளகா செடி சின்னதாக தெரியுதுங்களா, அது வந்து வானம் பார்த்த மிளகான்னு சொல்லுவாங்க. சின்னதாக தான் இருக்கும், ரொம்ப சின்ன குட்டி செடி, குட்டி மிளகாவாக இருக்கும். பாருங்கள் இங்கே 2 கன்று ஒட்டுக்க வைக்கிறாங்க. விட்டா படுத்துக்கிட்டே வைப்பாராட்டிருக்குது, முடியல, வெயில் சரியான வெயில். அவர் ஆவடி பண்ணுறா செடியை வைக்கணுன்ட்டு. முடியாத பட்சத்தில் என்ன பண்ண முடியும். அதனால் படுத்துக்கிட்டே வச்சுருவாங்களாட்டுக்குது அந்த வாழைக்கண்ணை. வச்சாச்சு, வீட்டை சுற்றி வச்சாச்சு. இப்போ இங்கேயும் வச்சாச்சு. இங்கே பாருங்கள் இந்த குண்டுமல்லி செடியை அப்படியே அழகாக எடுத்துகிட்டு போய் அங்கே குழி நோண்டி வச்சுருக்காங்களா, அந்த மண் அதோட மண்ணோடையே சேர்த்து வச்சாதான் அது வளருமா. நான் சொன்னேன் செடியை ஏதோ மாற்றி வச்சு செடி வரலைன்னா 2 பேரும் அவ்வளோத்தான். ஏன்னா நான் ரொம்ப இது ஒரு குச்சி தாங்க கொடுத்தாங்க நர்சரிங் கார்டில், வெறும் குச்சி. அந்த பூச்செடி கடையில் போய் வாங்கும்போது வெறும் குச்சி தாங்க, அதில் ஒரு பாக குச்சி தாங்க கொடுத்தாங்க. இது 3 மாதமாக நான் உரம் போட்டு வளர்த்தி வச்சுருக்கேன். இப்போ இதை மாற்றி வச்சு எதாவது ஆயிடுச்சுன்னு, இல்லை நான் கேரண்டி, நான் உனக்கு இந்த செடி ஒன்றுமே ஆகாது, நான் வச்சு தரேன் பாருங்கள். காக்கட்டான் செடி, 2 குண்டுமல்லி செடி, இந்த இதில் பாருங்கள் ஒரு குண்டுமல்லி செடி இருக்குது, காக்கட்டான் செடி இருக்குது தொட்டியில். இப்போ இந்த டோண்டன் இடத்துல தான் ஃபஸ்ட்டு வாழைக்கன்று வச்சுருக்காங்க. இதை அப்படியே வரிசையாக வச்சிடலாம், அப்போ தான் நீட்டாக இருக்கும் அப்படின்கோசரம் மாற்றி வச்சுருக்காங்க. அந்த இடத்துல இருந்து இங்கே எடுத்திருக்காங்க. வீடியோ பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள் அந்த மொக்கு 3 மொக்கோடையும் அப்படியே எடுத்தாச்சு. அடுத்த நாள் நாங்கள் போய் பார்த்தேங்க, அந்த செடி கொஞ்சம் கூட வாடலை. அடுத்த நாள் நான் போய் பார்த்தேன், ஏதோ செடி வாடி இருக்கா என்னான்னு பார்த்தேன், கொஞ்சம் கூட வாடலைங்க, அப்படியே இருந்துச்சு. பாருங்கள் அந்த லைன் ஃபுல்லாகவே வச்சாச்சு. இதாங்க எங்களோட கார்டன். இந்த அடுப்பு தாங்க, இன்னும் அடுப்பில் எதுவும் சமைக்கலை. உங்களுக்கு அது கூடிய விரைவில் அந்த அடுப்பில் சமைச்சு உங்களுக்கு வீடியோ போடுவேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபர் செஞ்சுக்கோங்க. ஏன்னா இது ஓன் வாய்ஸாகவே நாங்கள் விட்டுருப்போங்க. அங்கே அந்த ஊரில் பண்டிகை, பாட்டு 4 பக்கமும் சவுண்டு ஸ்பீக்கரை வச்சு கத்துன்னு கத்துறாங்கங்க. அது ஒன்றுமே புரியாது, பேசுறது புரியாது. நாம் செய்யும் போது தான், நாம் ஏதோ ஒரு வேலை செய்யினா தான் நம்ம குடும்பம்னு போனால் நம்ம கோயிலுக்கு போகிறோம், அங்கே 2 குடும்பம் ஜிங்குஜான்ற மாதிரி நம்ம எது செஞ்சாலும் நமக்கு ஆப்போசிட்டாக தாங்க அது இருக்கும். ஒரு வேலையே செடியெல்லாம் வச்சு தண்ணி விட்டாச்சுங்க. பார்த்தீங்களா வரிசையை வச்சு தண்ணி வேலை. சரியான வெயிலுங்க, எதுக்கு தான் இந்த வெயில் இப்படி அடிக்குதுன்னே தெரியல. சரியான வெயில், இந்த வெயிலையும் தான் இந்த வேலை செஞ்சாங்க. இந்த வேலை செய்யும்போது மத்தியானம்
ஒரு 2:30 மணி இருக்குங்க. 2:30 மணிக்கு ஆரம்பிச்சுங்க, 4 மணிக்கு தான் முடிச்சாங்க. இந்த வாழைக்கன்று, இந்த பூச்செடியெல்லாம் மாற்றி வச்சு இந்த மாதுளை செடியில் வந்து 3 காய் விட்டுருக்குங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, 2 காய் மட்டும் அதில் தெரியும். கடைசியாக ஃபினிஷிங்காக எல்லாத்துக்கும் தண்ணி விட்டாச்சுங்க. இதுதாங்க எங்களோட கார்டன். அங்கே பாருங்கள் 2 இது வச்சுருக்காங்களா வாழைக்கன்று. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். என்னதான் நம்ம வளர்த்தி வாழ்வோம்னாலும் அது வந்தாதாங்க சந்தோஷம். அது அந்த இலை விட்டு வரும்போது அது பயங்கரமான ஒரு சந்தோஷம். இது ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு இதை பற்றி எதுனே தெரியாமல் செஞ்ச விஷயம். தெரிஞ்சு பண்ணியிருந்தா அது எனக்கு பெருசாக தெரியாது. இந்த தென்னங்கன்று இது எல்லாமே எனக்கு தெரியாமல் நான் வச்ச ஒரு விஷயம். அந்த சைடு மூங்கில் மரம் வச்சுருக்கேன். அது இப்போ தான் துளுத்துருக்கு. நான் அடுத்த வாட்டி போகும்போது உங்களுக்கு வீடியோ எடுத்து போகிறேன். எங்கள் பொண்ணு அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இல்லைங்களா, அங்கே பாருங்கள் அந்த மூங்கில் மரம் வச்சுருக்கேன். அது காஞ்சி போச்சு. அது 250 ரூபாங்க. காஞ்சிச்சு. என்னடா காஞ்சி போச்சு அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஃபீலாக இருந்துச்சு. சரி வந்தாலும் சரி, அப்படி வந்தாலும் வரலினாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படின்னும் போது ஒரு வாரம் கழித்து பார்த்தா அந்த இலையெல்லாம் கொஞ்சம் பசிராக வந்துருந்துச்சுங்க. நல்லா இருக்கு. செடியெல்லாம் வச்சு தண்ணி விட்டாச்சுங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேங்க. மறக்காமல் சேனலை